ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய திவாகர் இவங்க பாத்தீங்கன்னா கானா வினோத் மீது குற்றம் சாட்டிருக்கிறாங்க. அதாவது கானா வினோத் தன்னை பயன்படுத்தி கொண்டதாகவும், அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை திவாகர் இவங்க ஓப்பனாக பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கானா வினோத் மீது எந்த மாதிரியான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கானா வினோத் மற்றும் திவாகர் இந்த இரண்டு பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேன்பா, கானா வினோத் மீது திவாகரின் குற்றச்சாட்டு என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீட்ல பாத்துடலாம். அதாவது கானா வினோத் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுமே என்கிட்ட ஒன்னு சொன்னாரு. அதாவது எனக்கு சோசியல் மீடியாவுல பிரபலம் கிடையாது, அதிகமான ஃபாலோவர்ஸ் கிடையாதுன்னு கானா வினோத் எங்கிட்ட சொன்னாரு. ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற கூட்டணி நன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே கானா வினோத் இவங்களுடைய ரியாக்ஷன் அப்படியே மாறிடுச்சு. என் பின்னாடியே சுத்த தொடங்கிட்டாரு. எனக்கு ஏற்கனவே ஃபேமஸ் இருக்குது, மக்கள் என்ன ரசிக்கிறாங்க, என்னை பத்தி இளைஞர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அதை வைத்து அவரும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஆனா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்ட இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் எங்கே போனாலும் எதையாவது பேசுறது, என்ன உருவாக்கி செய்யறது தான் அவருடைய வேலையாகவே இருந்துச்சு. அதனாலதான் நான் அவர் பக்கமே போறது கிடையாதுன்னு நினைச்சேன். மத்தபடி நான் ஜாலியான ஆளுதான். சிலர் என்னிடம் நடந்து கொண்ட விதத்தால் தான் நான் கோவப்பட்டேன். நான் ஃபேமஸாக இருக்கிற காரணத்தினாலதான் கானா வினோத் பாத்தீங்கன்னா அவரும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு என் பின்னாடியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சுத்தினாரு அப்படின்னு திவாகர் இவங்க கானா வினோத் மீது குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. சோ திவாகர் சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.